திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டால், உயர்நீதிமன்ற தீர்ப்பு இந்த வழக்கு தொடுத்தவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்கணுன்ட்டு தீர்ப்பு வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இது குறித்து அந்த தீர்ப்பு குறித்து நம்ம சங்கத்தின் சார்பாக நாம் எடுத்த நிகழ்வுகள் குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண உள்ளோம். வாங்க காணொலிக்குள்ளார போகலாம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நலச்சங்கம் தான் நம்மளுடைய சங்கத்தினுடைய பெயர். இந்த சங்கம்தான் 5 நாள் போராட்டமாக இருந்தாலும் சரி, 8 நாள் போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ஈரோடு இடைத்தேர்தலின் போது எடுக்கப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்து நிகழ்வுகளையும் முன்னெடுக்கப்பட்ட சங்கம்தான் இந்த சங்கம். நம் சங்கத்தின் முயற்சியால் இன்று அனைத்து ஆசிரியர்களுக்கும் வயது வரம்பு 57ஆக உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நாம் தொடர்ந்து போராடியும் போது கடைசியாக இந்த நியமன தேர்வுக்காக நம் சங்கத்தின் கோரிக்கை என்னவென்றால், நியமன தேர்வு 50% பணி நியமனம் சொல்லியும் 50% எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அடிப்படையிலும் கேட்டேன். அமைச்சர் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது ஊடகத்திலலாம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதன் பிறகு எடுக்கப்பட்ட போராட்டங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு இல்லாதனால போராட்டங்கள் வீரியம் பெறவில்லை. ஆனால் தற்போது நாம் மீண்டும் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். காரணம் என்னவென்றால், சட்ட போராட்டத்தை நடத்தியவர்கள் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பினை உறுதி செய்துள்ளார்கள் தற்சமயம். அதேபோன்று நாமும் கள போராட்டத்தை சந்தித்து நமக்கான வெற்றி வாய்ப்பை பெற வேண்டிய நிர்பந்த நிலையில் நாம் உள்ளோம். வயது வரம்பை எப்படி பெற்றோமோ அதே போன்று வேலையை பெறுவதற்கும் நமது சங்கம் தொடர்ந்து அதற்கான வேலையில் ஈடுபட தொடங்கியுள்ளது. இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக தலைமைச் செயலகம் சென்றோம். அமைச்சர் தலைமைச் செயலகத்திற்கு வருமாறு கூறியிருந்தார். ஆனால் இன்று அவர் அவசர வேலையின் காரணமாக வரவில்லை. அங்கிருந்த உதவியாளர்கள் தென்பெண்ணை இல்லம் சென்று சந்திக்க கூறியிருந்தார்கள். நாம் இதற்கிடையில் புதிதாக பொறுப்பேற்ற பள்ளிக்கல்வி செயலாளர் மதுமதி அவர்களை சந்திப்பதற்கு சென்றோம். இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் சந்திப்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக அமைந்தது. ஏனென்றால் இன்றுதான் அவர்கள் பொறுப்பேற்று உள்ளதால் பள்ளிக்கல்வித்துறையில் உள்ள அனைத்து அதிகாரிகளும், இணை இயக்குநர்கள், பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் உட்பட அனைவருமே அங்கு வந்திருந்தனர். நமக்கான நேரம் அமையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் காத்துட்டு இருந்தோம். நமக்கு ஒரு 3 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு ஒரு சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுங்க, அவங்க வெளியே கிளம்புறாங்கன்ற மாதிரி அந்த உதவியாளர் கூறியதால் நம்மளுக்கு போனோம், போய் சந்தித்தோம். நமது கோரிக்கையை சொல்லியிருக்கோம். நம்ம கோரிக்கை என்னான்ட்டு இந்த மனுவில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதுதான் நம்ம சங்கத்தின் சார்பாக வச்சப்பட்ட கோரிக்கை. என்னன்னு கேட்டால், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 2013 முதல் 2017 வரை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நியமன போட்டித் தேர்விலிருந்து விலக்களித்து சிறப்பு புதிய அரசாணை வெளியிடுதல் சார்பாக தான் நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த கோரிக்கையில் என்னென்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் பல்வேறு போராட்டம் நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தலாம் சொல்லியிருக்கோம். இப்போ உயர்நீதிமன்றம் 10 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. 410 பேருக்கு பணி வழங்கன்ட்டு. அந்த தீர்ப்பு நம்ம களத்தில் நின்று நம்ம போராடியவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துது என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம போராட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட அனைத்து ஆசிரியர்களுக்குமே, அதாவது உயர்நீதிமன்ற தீர்ப்பை அரசு ஏற்றுக்கிட்டு ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் 40,000த்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அனைவருக்குமே அந்த உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி புதிய அல்லது சிறப்பு அரசாணை வெளியிட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்வாதாரத்தில் இருந்த குடும்பங்களுக்கு அனைவருக்கும் பணி வழங்கணும் தான் நம்ம கோரிக்கை வச்சுருக்கேன். இந்த கோரிக்கை குறித்து அவங்க பேசும்போது
நாங்கள் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, ஒட்டுமொத்தவர்கள்லாம் அனைவரும் பாதிக்காத வண்ணம் தான் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பரிசீலிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு வந்து என்னென்னு கேட்டால், ஒரு யாரும் பாதிக்காத வண்ணம் தான் ஒரு முடிவை எடுக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக இருந்தது இன்றைய சந்திப்பில். இந்த சந்திப்பு முடித்துட்டு மீண்டும் வந்து தென்பெண்ணை இல்லம் சென்றோம். ஆனால் அவர் வந்து தென்பெண்ணை இல்லத்தில் வந்து அப்போது தான் அமைச்சர் வந்து கரெக்டாக காரில் வெளியே கிளம்பக்கூடிய சூழ்நிலை ஆச்சு. அந்த சமயத்தில் வந்து அவருடைய உதவியாளர்கிட்ட வந்து இந்த மனுவை கொடுத்து சொல்லியிருந்தோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மனு என்னன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உதவியாளரிடம் கொடுக்கப்பட்ட மனு அதே மனு தான், சேம் தான். வந்து முகவரி மட்டும்தான் மாறுதல், மற்றபடி கோரிக்கை அதே கோரிக்கை தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கேட்டால், இப்போ வந்து மீண்டும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாரத்தில் ஒரு தேதியை நம்மளுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த தேதியில் நம்ம வந்து போய் மீண்டும் அமைச்சரை சந்திக்க போகிறோம். அன்றைய தினமே வந்து நம்ம பத்திரிக்கை ப்ரெஸ் மீட்டும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அமைச்சருடைய பதிலை பொறுத்து நம்ம வந்து நம்மளுடைய ப்ரெஸ் மீட்டு, அதே சமயம் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை குறித்தும் நம்ம வந்து அன்றைய தினமே நம்ம வந்து அதை பற்றி நம்ம அறிவிப்போம். ஏன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே வந்து அந்த 50%ல் நம்ம வந்து அரசாணையை நம்ம கேட்டிருந்தோம். அந்த அரசாணையை வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னமும் வெளியிடலை. நம்மளுக்கு இப்போ தற்சமயம் இந்த உயர்நீதிமன்றம் பாதிக்கப்பட்டதை உறுதி செய்யும்போது கண்டிப்பாக நிச்சயம் இந்த அரசாணையை நம்ம கேட்டு பெற வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். அனைத்து ஆசிரியர்களும் வந்து ஒருங்கிணைப்பு பணியை செய்யுங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம் எடுத்தால் மட்டும்தான் நமக்கான தீர்வாக அமையும் என்பது நமது சங்கத்தின் கருத்து. நமது சங்கத்தோடு தோழமை சங்கங்களும் இணைந்து செயல்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை தொடர்ந்து காணொலியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.